Hello guys, நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு குட்டியான பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் அதையும் டேப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நோவாவோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் ப்ளஸ் கர்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கேன். அண்டர் 300 rupees தான். இதோட ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோவோட எண்டில். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைட் ரொட்டேட் பண்ணால் அதில் ஒரு லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது லாக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. ஸோ நம்ம கர்லிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளக் பாயிண்ட் எல்லாமே ஓகே லெவலில் தான் இருக்குது. ஒயர்ஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. டேமேஜாக எதுவுமே எனக்கு வரல. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வோல்டேஜ்லாம் எதுவும் காட்டல. ஸோ நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறதோட 300 rupeesக்கு அவ்வளோதான் வரும் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம எப்போவுமே ஹேர் ஸ்ட்ரைட்னரில் கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு போடுறது கொஞ்சம் பெட்டரான விஷயம். இதில் எப்படி ஹீட் ஆகுது அப்படின்ட்டுலாம் தெரியவே இல்லை. ஒரு 3 minutes கழிச்சுட்டு நம்மளோட ஹேரில் வச்சு பார்க்குறதா தான் இருக்குது. ஸோ அந்த வைஸ் கொஞ்சம் பயமாக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் லைட் எரியும். நம்ம பேக் சைட் லாக் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும், ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளோட ஹேரை வந்து ரொட்டேட் பண்ணி கர்ல் பண்ணிக்கலாம். ஒரு 2 seconds விட்டால் கர்லிங் ஆயிடுது. பெரிய கர்லிங்காக தான் பண்ண முடியும். இதில் பெருசாக இருக்கிறதுனால குட்டியாக நம்ம பண்ண முடியாது. இதுக்கு தேவையானது ஹீட்லேருந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னமும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஹேரை வந்து டேமேஜ் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி. ஸோ வந்து கொஞ்சமாவது பாதுகாப்பாக இருக்கும். மோஸ்ட்லி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இவ்வளோ கம்மி ரேட்டில் வாங்கி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. இந்த மாதிரி பன் போட்டு 2 சைடும் வகுடு எடுத்து பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பன் போட்டு கொஞ்சமாக ஹேரை 2 சைடும் எடுத்து கர்லிங்கோ ஸ்ட்ரைட்னிங்கோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் கர்லிங் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுது. கொஞ்சம் அதிக லெவலில் போகிறதா இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக போகலான்னு சொல்கிறேன். இது ஓகேவான ப்ராடக்ட் தான். எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே. ப்ராடக்ட் வந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. கர்லிங் வந்து சுத்தமாக செட் ஆகலை, ரொம்ப வேவியாக வருது. ஸோ கர்லிங்க்கு இது செட் ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.